ரெண்டே முனை தான். அதிமுக திமுக. நான் கூட மற்றவங்க சொல்லுவேன் திமுக அதிமுக சொல்ல மாட்டேன். அதிமுக திமுக. அதிமுக தான் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய கட்சி. கடைசியில் இது ரெண்டு தான் வந்து நிற்கின்ற கூட்டணியில். ரெண்டை தவிர வேறு இது வரும்போது எல்லா பேரும் எது வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் பேசலாம். நடைமுறை அனைத்து இந்திய அதிமுகவா திமுகவா? நாங்கள் போட்டியாகவே அவங்க இவர் சொன்ன மாதிரி யாருன்னே தெரியாத சூழ்நிலை மாதிரி உருவாகக்கூடாது. அதில் யாரும் நாங்கள் அவங்கள மதிப்புக்குரியவங்களா நாங்கள் வச்சிருந்தோம். அதோட சரி, அவ்வளோதான். எங்களுக்கு அவங்கெல்லாம் போட்டியே கிடையாது. கிட்ட ஒரு விழுக்காடு கூட போட்டி கிடையாது எங்களுக்கு. காலம் மாறி இப்போ டெல்லிக்கு செல்லக்கூடிய ஒரு அவல நிலையில் அதிமுக எந்த எதிர்கட்சிக்காரங்களோ ஆளுங்கட்சிக்காரங்களோ இவங்க பேசினாலும் எங்களுடைய எடப்பாடியாருடைய நோக்கம் என்ன மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அனைத்து இந்திய அதிமுக வந்து எடப்பாடியான தலைமையில் முதலமைச்சராக ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும். அதுக்கு கூட்டணி என்றைக்கு உறுதுணையாக இருக்கும். இதுதான் உங்களுடைய எடப்பாடியாருடைய நோக்கு. எதிர்கட்சிகள் என்ன வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம். ஆனால் எடப்பாடி அண்ணன் எதிர்பார்க்கிற நினைக்கிற செய்தியிலிருந்து ஒரு காலம் கூட பின்தங்கியதில்லை, பின்வாங்கியதில்லை. மத்திய அரசோடு போராடி பெற்றிருக்கிறார். அவர் போராட்ட உணர்வு மிக்கவர். ஏன்னா அங்கே நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தது எடப்பாடி அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது இருந்த நாடாளுமன்ற குழு, நாடாளுமன்ற உறுப்பினர். அப்படிப்பட்டவர் டெல்லிக்கு சென்றால் அங்கே இருக்கிற தலைவர்கள், ஏன்னா பிஜேபி கூட்டணி மறுக்கல, தேசிய கட்சியோடு கூட்டணியாக இருந்திருக்கிறோம். அதனால அருமை அண்ணன் அவர்கள் உரிய வகையிலே மிக விரைவில் முடிக்க என்பதற்காக சென்னைக்கு சென்றிருக்கலாம், டெல்லிக்கு சென்றிருக்கலாம். இதே டெல்லிக்கு சென்றது திமுக காலத்தில் எவ்வளவு அடிபணிந்திருந்தார்கள். இன்னைக்கு இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே வரட்டவங்க ராகுலை நோக்கித்தானே போய்கிட்டு இருக்கிறாங்க, சோனியா காந்தி நோக்கி போயிட்டு இருக்காங்க. பட் எங்களுடைய எடப்பாடியார் எந்த போதும் ஒரு நாள் கூட யாருக்கும் இது போன்ற கொள்கை பிடிப்பு விட்டுக் கொடுத்தவங்க, குறிப்பாக அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டவே மாட்டார் என்பதுதான் உண்மை. அவங்களாம் விடுங்க, அவங்களாம் எங்களுக்கு எதிரிகளே கிடையாது. அதிமுக எதிர்ப்பாக நான் கருதப்படுவது கருணாநிதி மகன் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களும் அவருடைய வாரிசுகளும் தான். நாங்கள் மற்றவங்களெல்லாம் நாங்கள் பற்றி கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் தேர்தலுக்கு போருக்கு தயாராகிட்டோம். வெற்றியோடு அடுத்த முறை வரும்போது இன்னும் ஒரே மாதத்தில் அருமையான எடப்பாடியார் முதலமைச்சராக அமர்வார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாருங்க. எத்தனை உங்களுக்கு ஊடகவியலாளர்கள் நல்லா தெரியும். 2 முனை போட்டி நல்லா தெரியும். உங்களுடைய செய்திக்காக தான் நீங்க 5 முனை 4 முனை 3 முனைன்றீங்க. வேற எந்த முனையும் இல்லை, ரெண்டே முனை தான். அதிமுக திமுக. நான் கூட மற்றவங்க சொல்லுவேன் திமுக அதிமுக சொல்ல மாட்டேன். அதிமுக திமுக. அதிமுக தான் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய கட்சி. திமுக அதை விட எல்லா வகையிலும் உதாரணம் புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தோம்னா திமுக 2வது இடத்துல தான் எல்லா வாக்காளர் எண்ணிக்கையிலும் சரி, எண்ணிக்கையில் ஆண்ட காலங்கள் 31 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்திருக்கு. கணக்கிட்டு பார்த்தாலும் அதிமுக முதலிடம், திமுக 2வது இடம். மற்ற எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் என்ன சேர்ந்தாலும் மற்றவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. கடைசியில் இது ரெண்டு தான் வந்து நிற்கின்ற கூட்டணியில். ரெண்டை தவிர வேறு இது வரும்போது எல்லா பேரும் எது வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் பேசலாம். நடைமுறை அனைத்து இந்திய அதிமுகவா திமுகவா? இதில் வலிவோடு பொடிவோடு இன்றைக்கு அதிமுக. ஏன்னா திமுக 5 ஆண்டு காலத்துக்கு மேலே எந்த காலகட்டத்திலும் ஆட்சி படத்தில் இருந்ததில்லை. வரலாற்றில் மதிப்பிற்குரிய கருணாநிதி காலத்தில் 70 எடுத்துட்டா கூட 5 ஆண்டுக்கு மேலே தொடர்ந்து 6வது ஆண்டு ஆட்சி படத்தில் இருந்ததாக வரலாறு கிடையாது. அதனை போன்றுதான் இந்த முறையும் அந்த 5 ஆண்டுகள் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த அருமையை எடப்பாடியார் நாங்கள் போட்டியாகவே அவங்க இவர் சொன்ன மாதிரி யாருன்னே தெரியாத சூழ்நிலை மாதிரி உருவாகக்கூடாது. அதில் யாரும் நாங்கள் அவங்கள மதிப்புக்குரியவங்களா நாங்கள் வச்சிருந்தோம். அதோட சரி, அவ்வளோதான். எங்களுக்கு அவங்கெல்லாம் போட்டியே கிடையாது. கிட்ட ஒரு விழுக்காடு கூட போட்டி கிடையாது. எங்களுக்கு போட்டி திமுக தான், ஸ்டாலின் தான், அவருடைய வாரிசுகள் தான்.